வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறை களின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண், உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே.சி.டி. பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சென்சஸ் 2027 தான்
இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன்றது இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி மக்கள் அவங்கள பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சு தமிழ்நாட்டுல ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 15 நாட்கள் கால அவகாசம் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சோ மொத்தத்துல மக்கள் அவங்களாவே அவங்கள பத்தின விவரங்களை se.census.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்துல லாகின் பண்ணி அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல ஃபைனலா ஒரு 11 டிஜிட் கோடு வரும். அந்த கோடை அவங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அந்த கோடை சேவ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர்கள் யார்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன் 15 நாட்கள் கால அவகாசம் முடிஞ்ச பின்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பிற்கான களப்பணி நடைபெற உள்ளது. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியோ ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழில்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வாணியம்பாடி ஐடிஐயில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முகாமில் பயிற்சி அளித்த அலுவலர் திரு அருண்குமார், மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பை சிரமமின்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம் நம்ம வாணியம்பாடி ஐடியில் நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுனர் முகாம் நம்ம அப்ரெண்டிஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் பண்ணுவாங்க. இதனால கூடுதலாக NESC சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ் பண்றதுனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணமா 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த 1 வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பழகுனர் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்றோம், ஸ்டைஃபண்ட் தரோம். ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர். என் பேர் சபாக்கிரின்னு, நான் ரோபோட்டிக்ல படிச்சேன். கவர்மெண்ட் ஐடிஐல வேலை வாய்ப்பு முகாம் நடந்தது. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இதுல ஸ்டைஃபண்ட் எல்லாம் கிடைக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட்டும் தருவாங்க. ஒரு வேலை போறதுக்காக முன்னுரிமையாக இருக்கும். அந்த சர்டிபிகேட் பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க அப்ரெண்டிஸ் ஜாப் மேல நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இங்க வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற பெரிய ஜாப்க்கு போறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல இயக்குநர் டாக்டர் BR துரை தெரிவித்துள்ளார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நீலகிரியில் நடைபெற்ற விழாவில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கலந்து கொண்டு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 3,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். வேலூரை அடுத்த தொரப்பாடி ஏரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.